நெடுஞ்சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள மால்கள் மற்றும் திருமண மண்டபங்களால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அங்கு சர்வீஸ் சாலை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்கிற தமிழக அரசின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் ஜிஹெச் எதிர்ப்புறமாக ரெடிமேட் கடைகள் இருக்கு, தனியாருக்கு சொந்தமான ரெடிமேட் கடைகள் 5-6 கடைகள் இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் போனோம்னா அந்த கடைகளை தாண்டி போக முடியறது இல்லை. எந்த ஒரு கடைகளுக்குமே முறையான பார்க்கிங் வசதிகளே இல்லை. பார்க்கிங் வசதி இல்லாத இடங்களுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த நிர்வாகம், லோக்கல் உள்ள நிர்வாகம் அனுமதி கொடுக்கறதுனாலதான் தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் ஏற்படுது. பல்வேறு சாலைகள் எப்பயுமே போக்குவரத்து நெருக்கடியாகவும் மக்களுக்கு இடையூறாகவும் தான் இருக்கு. காரணம் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், பெரிய பெரிய வணிக வளாகங்கள் எந்த வணிக வளாகங்கள்லையுமே போக்குவரத்துக்கு வாகன பார்க்கிங்க்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. சாலைகளை தான் நிறுத்திட்டு போறாங்க. இதனாலேயே போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது, விபத்து ஏற்படுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. இதை ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் சரி, பார்க்கிங் இல்லாத வணிக வளாகங்களுக்கு அவங்க உடனடியா தனியார் இடத்துலயாவது பார்க்கிங் அமைக்கணும். பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் மருத்துவமனை கூட போக முடியறதில்லை நோயாளிகளை கொண்டுட்டு. அந்த சூழல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது அரசு மால், ஜவுளி கடை இது பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இனி வரும் காலங்களில் அனுமதி கொடுக்கும்போது சில நிபந்தனைகளை கொடுக்கறதோடு இப்ப கடைகள் இருக்கிறது புதிய நடைமுறை கொண்டு வரலாம். சர்வீஸ் ஆள போடுறது, பார்க்கிங் வசதி முறையா இருக்கா அப்படிங்கறத அரசு கண்காணிக்கணும். இதனால பள்ளிக்கு போற ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து நிறைய பேர் இதனால பாதிப்படைகிறாங்க. நிறைய பேர் இதை ஒரு இதாவே எடுத்துக்கிறாம அவங்க பாட்டுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறது, முறையான ஒரு பார்க்கிங் வசதி இல்லாம செய்யறது, அந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய நடக்குது. மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.